ஹலோ அண்ட் வெல்கம் டு S2A கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம சேனலில் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதோட ரெண்டாவது வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, மாடர்ன் இந்தியா த்ரூ கவர்னர் ஜென்ரல்ஸ். அதாவது நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு மூணு பார்ட்டாக படிப்போம். அதில் மாடர்ன் இந்தியா பார்ட்டை கவர்னர் ஜென்ரல் மூலியமாக படிக்க போகிறோம். ஒவ்வொரு கவர்னர் ஜென்ரலோட பீரியட்லேயும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்டாபிக்குள்ளேயும் எடுக்கணும் அப்படின்னா ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது. அதனால் ஓவரால் மாடர்ன் இந்தியாவை கவர்னர் ஜென்ரல் வழியாக எல்லா இன்சிடெண்ட்டையுமே டச் பண்ணி, எல்லா டெவலப்மெண்ட்டையுமே டச் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லா இன்சிடெண்ட்டும் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே இந்த வீடியோவில் கவர் ஆயிரும். 80 to 90% எல்லா மாடர்ன் இந்தியாவில் வர்ற எல்லா பார்ட்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடர்ன் இந்தியா அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே எப்போ மாடர்ன் ஐடியாஸ் ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்குச்சோ அதைத்தான் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடர்ன் இந்தியாவோட மாடர்ன் தாட்ஸு, மாடர்ன் ஐடியாஸு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் கொண்டு வந்தாங்க. யூரோப்பியன்ஸ் மூலியமாக தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே மாடர்ன் தாட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. பெப்பர்ன்றது இந்தியாவோட பெப்பர்ன்றது உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. 1453 ADயில் ஒட்டோமன் டர்க் எம்பரர் வந்து கான்ஸ்டான்டினோபிளை கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஸ்பைஸ் ட்ரேட் அப்படின்றது தடைப்படுது. அதனால் யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாக ஏஷியா பக்கம் வர்றதுக்கு ரூட் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பாத்திலோனா டயஸ் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு வாயேஜ் எடுத்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் வர்றாரு. அதை தாண்டி அவரால் வர முடியல. அதுக்கடுத்து வாஸ்கோட காமா கேல்கட்டா வரைக்கும் வர்றாரு. அதுக்கடுத்து போர்ச்சுகீஸும் ஸ்பெயினும் படிப்படியாக வழி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குயின் எலிசபெத்திட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. அது என்ன பெர்மிஷன் அப்படின்னா, இந்தியாவோட அந்த குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. அந்த பெர்மிஷனையே அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வந்த கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் ஜஹாங்கீரை சந்திக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுது. ஆனால் போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த பெர்மிஷன் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் ஜஹாங்கீரை சந்திக்கிறாரு. இப்போ அவர் கிங் ஜேம்ஸ் 1ஓட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து அவரை சந்திக்கிறாரு. பெர்மிஷனும் வாங்கிடுறாரு. இந்த இடத்துல இருந்து ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலு ஆரம்பிக்குது. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலை பண்ணுறதுக்காக கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு ஒருத்தவங்களை அறிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை கொண்டு வர்றாங்க. அந்த கவர்னர் ஆஃப் பெங்காலா, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலா யார் இருந்தாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால். அதுக்கடுத்து ரெகுலேஷன் ஆக்ட் 1773 வருது. அந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல் கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற இருந்த போஸ்ட்டை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங். இந்த ஆக்ட் மூலியமாக பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்சியும் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே கொண்டு வரப்படுது. அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் எப்போ வருது அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அந்த ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அந்த ஆக்டில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவோட கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக். அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1853 கொண்டு வர்றாங்க. இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இருந்தவர் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலையும் பார்த்துக்கிட்டாரு, அதே மாதிரி டோட்டல் இந்தியாவையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் சார்ட்டர் ஆக்ட் 1853ல் என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்காலுக்கு தனியாக கவர்னரை பிரித்து விட்டுட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவுக்கான கவர்னர் ஜென்ரல் அறிவிக்கிறாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு அந்த பதவிக்கு வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் டல்ஹௌசி. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 கொண்டு வர்றாங்க. அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற போஸ்ட்டை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க.
அந்த வைஸ்ராய் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணப்படுவார் அப்படின்னா டைரெக்டாக பிரிட்டிஷோட கவர்மெண்ட் மூலியமாக அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் கேனிங். இதுதான் இந்தியாவில் கவர்னர்லேருந்து எப்படி கவர்னர் ஜென்ரலாக மாறி எக்ஸ்க்ளூசிவ் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக வந்து கடைசியில் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துக்கு எப்படி பிரிட்டனு அவங்களோட ஆட்சியை நம்ம இந்தியாவில் செலுத்துறதுக்கு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலை டெவலப் பண்ணாங்க அப்படின்றதோட ஒரு ஷார்ட் ஐடியா மாதிரி இதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இருந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு பார்த்துருந்தோம், ராபர்ட் கிளைவ். இவரோட காலகட்டத்தில் வந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். கம்பெனி ரூல் இருந்த வரைக்கும் டெவலப்மெண்டல் ப்ராசஸ்ஸு, மாடர்ன் தாட்ஸு இது ஃபுல்லாக அதிகமாக பார்ப்போம். கம்பெனி ரூல்லேருந்து எப்போ க்ரௌன் ரூலாக மாறுதோ அப்போலேருந்து இன்சிடென்ட்ஸாக அதிகமாக வரும். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறது எல்லாமே கம்பெனி ரூலுக்கு கீழே வர்ற கவர்னர்ஸை பார்ப்போம். அவங்கள பார்க்குறப்ப என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், என்னென்ன லாஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த பார்ட்டான க்ரௌன் ரூலுக்கு கீழே நம்ம பார்க்குறப்ப என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, அந்த பக்கம் தான் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக வரும். என்னென்ன இன்சிடென்ட்ஸ் யார் யார் பீரியடில் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸுக்கு மட்டும் அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டோட்டலாக எல்லா இன்சிடென்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டைம் பத்தாது. எங்களோட எய்மு இந்த வீடியோவை வச்சு நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஓரளவு மேனேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு ராபர்ட் கிளைவுக்குள்ளே போகலாம். ராபர்ட் கிளைவ் தான் ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கிளைவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 கொண்டு வந்தாங்க. இவர் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 கலந்துக்கிட்டவர். அதே மாதிரி இவர் டூயல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பெங்காலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. டூயல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரே இடத்த 2 பேர் ஆட்சி செய்வாங்க. அந்த ப்ராக்டிஸ் யாரால் நிப்பாட்டப்படும் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்கால் நிப்பாட்டப்படும். அதுக்கு பேர் டூயல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே பிளேஸை 2 ஐடென்டிட்டி ஆட்சி பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே இடத்த பிரிட்டிஷும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, முகல்ஸும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட அத்தாரிட்டி இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. முகல்ஸ் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட அத்தாரிட்டி இல்லாதனால பீப்புள்ஸ்லாம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு சிவில் சர்வீசஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. இவர் கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து ப்ரைவேட் கிஃப்ட் வாங்குறத தடுக்கிறதுக்கு சில பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தார். ஆங்கிலோ மைசூர் வார், ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடந்துட்டு இருக்கப்ப ராபர்ட் கிளைவை பிரிட்டன்லேருந்து திரும்ப இந்தியாவுக்கு கூப்பிட்டாங்க. அந்த போரில் இங்கிலாந்து வந்து ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து வானிஸ்ட்ராட். வானிஸ்ட்ராட்டோட பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா 1760 to 1765. அவரோட காலகட்டத்தில் நடந்தது பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. 1764 வானிஸ்ட்ராட் அப்படின்றவரோட பீரியடில் பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்ற போர் நடந்துருந்துச்சு. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து கார்டியர். அவரோட பீரியட் வந்து 1769 to 1772. அவர் காலத்தில் தான் பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள வறட்சி அப்படின்றது வந்துச்சு. 1770 ஆண்டு வந்துச்சு. அப்போ பெங்கால் ஃபெமைன் வந்தப்போ யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் கார்டியர். அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் வாரன் ஹேஸ்டிங். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1773 to 1785. இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணப்பட்டவர். இவர் பெங்கால், பீகார், ஒரிசா அந்த இடத்தெல்லாம் அனெக்ஸ் பண்ணார். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1772. இவரோட பீரியடில் தான் மாடர்ன் வெஸ்டர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பெனட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவர் ஈஜிப்து, திபெட்டு, பூட்டானோடலாம் பிஸ்னஸ் வச்சுக்கிறதுக்கு எனேபிள் பண்ணார். ஆனுவல் பென்ஷன் முகல்ஸுக்கு கொடுத்துக்கு இருந்ததை நிப்பாட்டினார். அதே மாதிரி நவாப் ஆஃப் பெங்காலுக்கு கொடுத்துக்கு இருந்த ஆனுவல் பென்ஷனை ரெடியூஸ் பண்ணார். இவரோட டென்யூரில் சிவில் சர்வீசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரப்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ரொஹிலா வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாரை 1774 இனிஷியேட் பண்ணியிருந்தார். ரொஹில்கண்டை வந்து நவாப் ஆஃப் ஆவாத் வந்து அனெக்ஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ ரொஹிலா வார் யார் பீரியடில் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸோட பீரியடில். இவரோட ஹெல்ப்போட தான் நவாப் ஆஃப் ஆவாத் வந்து ரொஹில்கண்டை வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
இவரோட டென்யூரில் தான் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில், அதாவது இப்போ இருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாதிரி கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சிலுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்க பவர்ஸை கிளியராக டிவைட் பண்ணுறாங்க. டிவிஷன் ஆஃப் பவர் இந்த இடத்துல வருது. இவர் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் 1775லேருந்து 1782 வரைக்கும் நடந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எந்த ட்ரீட்டியால் நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் சலபாயில். அதில் மராத்தாஸ் தோற்று போயிட்டாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் தான் ஹைதர் அலி இறந்து போயிருப்பார், மைசூர் டிஃபீட் ஆகிருக்கும். இவரோட காலகட்டத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஜுடிஷியல் மர்டர் ஆஃப் நந்தகுமார். எந்த வருஷம் அப்படின்னா 1775. அதே மாதிரி இவர் வந்து சார்லஸ் விக்கிங்ஸ் சார்லஸ் விக்கிங்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ண கீதாக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காரு. இவர் வில்லியம் ஜான்ஸோட சேர்ந்து 1784 வருஷம் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்றத நிறுவிக்கிறாரு. பெங்காலில் இருக்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரித்து அதில் கலெக்டரை அப்பாயின்ட் பண்ணி அதே மாதிரி ரெவன்யூ அஃபீஷியல்ஸையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இவரோட பீரியடில் தான் திவானி அண்ட் ஃபஜிதாரி அடால்ட் அப்படின்னா நீதிமன்றம் மாதிரி அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டு சர்தார் திவானி அண்ட் நிசாமல்ட் அடால்ட், அதாவது அப்பீலேட் கோர்ட் கல்கத்தாவில் நிறுவப்படுது. இவர் ஹிந்து அண்ட் முஸ்லீம் லாவை ரீடிஃபைன் பண்ணுறாரு, அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் லார்ட் காரன்வாலிஸ். இவரோட பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா 1786 to 1793. இவர் தான் இந்தியன் சிவில் சர்வீஸோட ஃபவுண்டிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாருங்க. இவர் டிஎஸ்பி அப்படின்ற போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐடியாவில் ரொம்ப பிலீவாக இருந்து அதனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கு ஜுடிஷியல் பவரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருந்த ஜுடிஷியல் பவரை வித்ட்ரா பண்ணியிருந்தாரு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. செப்பரேஷன் ஆஃப் பவரில் இவர் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தனால இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஜுடிஷியல் பவரை எடுத்து அதை மாற்றி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் கிரேடிங் ஆஃப் கோட்ஸ் அதையும் பார்த்துருக்காரு. இவர் பீரியடில் கொண்டு வந்தது தான் கார்ன்வாலிஸ் கோட். அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1793. இவர் தான் ஐபிசி சிஆர்பிசியில் இருக்க பர்சனல் லாவையும் கோடிஃபை பண்ணவர். ரெவன்யூவையும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரித்ததும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்தது. இவருக்கு பங்கேற்றுக்கிட்ட வார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1790 to 1792. அது என்ன ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டு முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இவர் ஒரு ரெவன்யூ செட்டில்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் பேர் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம். எங்கெங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்கால் அண்ட் பீகாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இயர் 1793. யூரோப்பியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அண்ட் இன்ட்ரடியூஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ். அதாவது சிவில் சர்வீசஸை ஃபுல்லாக யூரோப்பியனைசேஷன் பண்ணாங்க. அதாவது யூரோப்பியன்ஸை வந்து அதிகமாக சிவில் சர்வீசஸ்லையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிலையும் உள்ளே கொண்டு வந்தவர் இவரோட காலகட்டத்தில் தான். அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து சர் ஜான் ஷோர். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1793 1792. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கூட துணையாக இருந்தவர் வந்து சர் ஜான் ஷோர் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு சிவில் சர்வெண்ட் டு பிகேம் கவர்னர் ஜெனரல். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்து கவர்னர் ஜெனரலாக மாறின முதல் மனிதர் வந்து சர் ஜான் ஷோர் தான். இவரோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சார்ட்டர் ஆக்ட் 1793 இவரோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இவர் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை தோக்கடிச்சு சப்சிடரி அலையன்ஸை வெல்லஸ்லி பீரியடில் பிரிட்டிஷோட சைன் பண்ண வச்சுருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் அர்த்தர் வெல்லஸ்லி. இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1798 to 1805. இவரோட காலகட்டத்தில் தான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. இயர் வந்து 1798. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சப்சிடரி அலையன்ஸ் மூலியமாக அனெக்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத், மைசூர், தஞ்சூர், ஆவாத், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், கடைசியா, பேஸ்வா அவங்களும் சப்சிடரி அலையன்ஸை சைன் பண்ணியிருந்தாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் 4th ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடைபெற்றுச்சு. இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1799. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரும் இவரோட காலத்தில் தான் வந்துச்சு 1803 to 1805. மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து இவரோட காலகட்டத்தில் தான் பிரித்து உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி யாரோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் வெல்லஸ்லியோட காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது.
அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் ஜார்ஜ் பேர்லோ. லார்ட் ஜார்ஜ் பேர்லோ காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் வித் பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த பிளேஸ்லலாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, பிரிட்டிஷு தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை அவர் கடைபிடிச்சார். இவர் மாடரேட்டான பாலிசி தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணியிருப்பார். பீஸ் ரிலேஷன்ஷிப் வித் மராத்தாஸோட அமைதியான ஒரு உறவு வச்சுக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். இவரோட காலகட்டத்தில் தான் ஒயிட் மியூட்டினின்னு சொல்லப்படக்கூடிய வேலூர் மியூட்டினி நடந்தது. வேலூர் மியூட்டினியோட காலம் 1806. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் மின்டோ I. இவரோட காலகட்டம் வந்து 1807 1813. இவர் தான் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டரை ரஞ்சித் சிங்கோட சைன் பண்ணார். அதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1809. இவரோட காலகட்டத்தில் சார்ட்டர் ஆக்ட் 1813 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் ஹேஸ்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்த மின்டோ ஃபாலோ பண்ண நான் இன்டர்வென்ஷன் பாலிசியை இவர் ரினௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவரோட காலத்தில் தான் ஆங்கிலோ நேபாள் வார் நடைபெற்றுச்சு. அப்போ ஆங்கிலோ நேபாள் வார் யாரோட பீரியடில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹேஸ்டிங் பீரியடில் நடந்துச்சு. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரும் பிண்டாரி வாரும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1817 to 1819. பிண்டாரி வாரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1817 to 1818. இவர் ரைத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட்டை மெட்ராஸில் தாமஸ் முன்ரோவோட சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ரைத்வாரி செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு செட்டில்மெண்ட்டு முன்ரோ செட்டில்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவர் பிண்டாரிஸை மேக்ஸிமம் சப்ரஸ் பண்ணார். சப்ரஷன் ஆஃப் பிண்டாரிஸ்க்கு வந்து இவர் தான் ஃபேமஸ்ஸு. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் அம்ஹ்ரெஸ்ட். இவர் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ பர்மிஸ் வார் வந்து நடந்துச்சு. அந்த வாரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1824 1826 வரைக்கும். இவர் ட்ரீட்டி ஆஃப் இவர் காலகட்டத்தில் தான் ட்ரீட்டி ஆஃப் யடோபா சைன் பண்ணப்பட்டுச்சு. வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1826. இது எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ் வந்து ரங்கூனில் சவுத் கோஸ்ட் ஆஃப் ரங்கூனில் போய் செட்டில் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறக்கூடிய ஒரு ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் யடோபா. அது யார் காலகட்டத்தில் சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் அம்ஹ்ரெஸ்ட். இவர் பரக்பூரை கேப்சர் பண்ணியிருந்தார். அதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1826. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெண்டிக். இவரோட காலகட்டம் 1828 1833 வரைக்கும். மோஸ்ட் லிபரல் அண்ட் என்லைட்டட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிக். பென்டிக்னா பெட்டர்மெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வர்றதோட ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பென்டிக்ட்ட இருக்கும். ஹி அபாலிஸ்ட் சதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமுதாயத்தில் இருந்த ஒரு பழக்கத்தை 1829 வருஷம் இவர் அபாலிஷ் பண்ணுறாரு. அதே மாதிரி துகீஸை இவரோட பீரியடில் தான் சப்ரஸ் பண்ணுறாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் மைசூரை பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணுறாங்க. அதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1831. இவர் ட்ரீட்டி ஆஃப் பெர்பச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் ரஞ்சித் சிங் அப்படின்ற ட்ரீட்டியை சைன் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டியை வந்து ரஞ்சித் சிங்கோட சைன் பண்ணுறாரு. அதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1831. இவரோட காலகட்டத்தில் பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இவரோட காலகட்டத்தில் தான் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. மெக்காலே கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால் பென்டிக்கு இங்கிலீஷை மீடியம் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியாவாக அறிவிக்கிறாரு. அதே மாதிரி இவர் கல்கத்தா மெடிக்கல் காலேஜை 1835 தொடங்கி வைக்கிறாரு. ப்ரொவிஷனல் கோர்ட்டுக்கு போகிற அப்பீலை இவர் அபாலிஷ் பண்ணுறாரு. அந்த சிஸ்டத்தை ப்ரொவிஷனல் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிற சிஸ்டத்தை இவர் அபாலிஷ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் சர் சார்லஸ் மெட்க்லெஃப். 1835 1836 வரைக்கும் இருந்தவர் தான் சார்லஸ் மெட்க்லெஃப். இவரோட பீரியடில் தான் ஃபேமஸான ப்ரெஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய லா பாஸ் ஆகுது. அந்த ப்ரெஸ் லா என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஸ்ஸை ஃபுல்லாக லிபரேட் பண்ணுறாங்க. அதனால் இவரை லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அப்போ லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ் யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மெட்க்லெஃப். அவரோட இயர் வந்து 1835 to 1836.
ப்ரெஸ்லா யாரோட பீரியடில் அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மெட்க்லேஃப். அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் ஆக்லாண்ட். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1836 1842 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஆப்கான் வார் நடைபெற்றுச்சு. அதோட இயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1836 1842 வரைக்கும் தான் அந்த வார் நடந்துச்சு. இவர் ட்ரைபார்டைட் ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்காரு. யாரோட அப்படின்னு கேட்டால் மகாராஜா ரஞ்சித் சிங்கோடையும் ஷா ஷாகுஜாவோடையும் ட்ரைபார்டைட் ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்காரு. அதாவது 3 பேர் கொண்ட உடன்படிக்கையை சைன் பண்ணியிருப்பார். யார் யார் அப்படின்னா பிரிட்டிஷுக்கும் மகாராஜா ரஞ்சித் சிங்க்கும் ஷா ஷாகுஜாக்கும் 3 பேருக்கு உள்ள ட்ரீட்டியை சைன் பண்ணது யாரோட பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் ஆக்லாண்டோட பீரியடு. காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1836 1842 வரைக்கும். அடுத்து லார்ட் எலன்புரூக். இவர் ஆப்கான் வாரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சிந்தை அனெக்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு பி ரீகால்டு ஃபார் டிஃபையிங் த ஆர்டர் ஆஃப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது நம்ம பிரிட்டிஷு நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க தான் இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேச்சை கேட்காதனால ஒரு கவர்னர் ஜெனரலை இந்தியாவிலேருந்து ரீகால் பண்ணாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் எலன்புரூக் தான். இவர் குவாலியாரோட ஒரு வார் நடந்திருக்கும் இவரோட பீரியடில் சிந்தை அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்துட்டோம். அது யாரோட கைடன்ஸில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்லஸ் நைப்பர். இவரோட காலகட்டத்தில் ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணியிருந்தாங்க. அதோட பீரியட் என்ன, எந்த பீரியடில் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1843 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் ஹேடிங் I. இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1844 1848 வரைக்கும். இவரோட பீரியடில் தான் ஆங்கிலோ சீக் வார் நடந்துச்சு. அதோட காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 1845 1846 வரைக்கும். இவர் 2 முக்கியமான விஷயத்தை செஞ்சுருப்பார். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ப்ராகிபிட் பண்ணியிருப்பாரு. அதாவது சிசு கொலையை தடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஹியூமன் சாக்ரிஃபைஸை இந்தியாவிலேருந்து நீக்குனதில் லார்ட் ஹேடிங்கோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் டல்ஹௌசி. லார்ட் டல்ஹௌசி வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இவர் டைட்டில்ஸையும் பென்ஷன்ஸையும் அபாலிஷ் பண்ணுறாரு. இவரோட காலகட்டத்தில் தான் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1856 பாஸ் ஆகுது. இவரோட காலகட்டத்தில் ஷிம்லாக்கு பிரிட்டிஷோட சம்மர் கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகுது. இவரோட காலகட்டத்தில் குர்கா ரெஜிமெண்ட்ஸ் வந்து அதிகரிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தாமசோனியன் சிஸ்டம் ஆஃப் வெர்னாகுலர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டத்தை நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸில் 1853 நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். சார்லஸ் வுட் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் இவரோட காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் காலேஜஸும் இந்த சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் மூலியமாக இந்தியாவில் தொடங்கப்பட்டது இவரோட காலகட்டத்தில் தான். இன்ஜினியரிங் காலேஜ் ரோக்ரேல இவரோட காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்து இவர் தான் ஃபஸ்ட்டு ரயில்வே லைனை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ரயில்வே லைன் எங்கேருந்து எங்கே அப்படின்னா பாம்பே டு தானே. இயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 1853. அதே மாதிரி இவரோட காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டெலகிராஃப் சர்வீஸு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டெலகிராஃப் லைன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கல்கட்டாவிலேருந்து ஆக்ரா வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இயர் என்னன்னு கேட்டோம்னா 1853. அதே மாதிரி மாடர்ன் போஸ்டல் சிஸ்டமும் இவரோட பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட இயர் என்னன்னு கேட்டோம்னா 1854. டல்ஹௌசி அப்படின்னாலே டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டெவலப்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருந்தவர் டல்ஹௌசி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவர் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவரோட காலகட்டத்தில் தான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வரப்பட்டுச்சு. டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு அரசருக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களோட அரசாட்சிக்கு கீழே இருக்க அந்த இடம் ஃபுல்லாக பிரிட்டிஷுக்கு கீழே போயிடும் அப்படின்றது தான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ். டாக்டர் ஆஃப் லேப்ஸை ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தாரா. அதோட வருஷம் 1848. அதுக்கடுத்து ஜெய்ப்பூர்லேயும் ஷாம்பல்பூர்லேயும் 1849 யூஸ் பண்ணியிருக்காங்க. பகாத்தில் 1850, உதய்பூரில் 1852, ஜான்சியில் 1853,
நாக்பூரில் 1854, ஆவாதில் 1856. கடைசியாக யூஸ் பண்ணப்பட்டது ஆவாதில், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்டது சட்டாராவில். முக்கியமாக ஜான்சியில் எந்த வருஷம் டாக்டர் ஆஃப் லேப்ஸை யூஸ் பண்ணி அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜான்சியில் யூஸ் பண்ண வருஷம் 1853. இவரோட காலகட்டத்தில் தான் செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் நடந்துச்சு. அதோட ஒரு பகுதியாக ஃபுல் பஞ்சாப்பையும் பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணுறாங்க. அதோட வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா 1849. அதே மாதிரி செகண்ட் ஆங்கிலோ பர்மிஸ் வாரும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அதோட வருஷம் 1852. இவரோட காலகட்டத்தில் பெரார் அண்டு ஆவாது மால் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மிஸ் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க, சரியாக அரசாட்சி நடத்தலை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி பெராரையும் ஆவாதையும் இங்கிலீஷ் அனெக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் மூலியமாக அனெக்ஸ் பண்ணாங்கன்ட்டு. ஆனால் பெராரையும் ஆவாதையும் மால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அனெக்ஸ் பண்ணுறாங்க. 2 சேனலை இவர் ஓப்பன் பண்ணியிருப்பார், கால்வாய் இவர் திறந்து வச்சுருப்பார். என்னென்ன அப்படின்னா அப்பர் கங்கா சேனலின் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசையும் பரிடாட் கேனலின் பஞ்சாப்பையும் 1854 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கல்கத்தா, பாம்பே, கராச்சியில் ஹார்பரை மாடர்னைஸ் பண்ணி அதிகமாக மேரிடைம் ஷிப் சர்வீசஸ் கொண்டு வர்றதுக்கு இவரோட ரோலு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் கேனிங். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1856 1864 வரைக்கும் இவர் தான் இருந்தார். இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவரோட காலகட்டத்தில் தான் ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்குது. இவரோட காலகட்டத்தில் தான் ஆக்ட் ஆஃப் 1858 கொண்டு வரப்பட்டுச்சு. டாக்டர் ஆஃப் லேப்ஸை இவர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1862 இவரோட காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இவரோட காலகட்டத்தில் தான் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி சிஆர்பிசி 1859 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 கொண்டு வரப்பட்டுச்சு. இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இவரோட காலகட்டத்தில் தான் 1858 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அப்போ இன்கம் டேக்ஸ் யாரோட பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் கேனிங். யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸையும் 1857 தூக்கப்படுறாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸாக 1859 நடைமுறை கொண்டு வர்றாரு. ஒயிட் மியூட்டினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூரோப்பியன் ட்ரூப்ஸ் பங்கேற்ற மியூட்டினி வந்து 1859 நடந்துச்சு. அதுவும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் எல்வின் ஒன். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1862 1863 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் வகாபி மூமெண்ட் வந்து தொடங்கி அதே நேரம் அதே மூமெண்ட்டு சப்ரஸும் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போகிற கவர்னர் ஜெனரல் சர் ஜான் லாரன்ஸ். இவர் ஃபாலோ பண்ண பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி, அதாவது ஆப்கானிஸ்தானோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லாமல் வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி தான் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி. இவர் ஹைகோர்ட்டை கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸில் 1865 நிறுவுறாரு. டெலகிராஃபிக் கம்யூனிகேஷன் இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு தொடங்கப்பட்டது இவரோட காலகட்டத்தில் தான். ஹைகோர்ட்ஸு கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸில் 1865 தொடங்கப்படுது. கேனல் ஒர்க்கையும் ரயில்வேவையும் இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இவரோட காலகட்டத்தில் தான் முத துவங்கப்படுது. நேட்டிவ் ஜுடிஷியல் சர்வீசஸும் இவரோட காலகட்டத்தில் தான் ரெகக்னைஸ் பண்ணப்படுது. அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் மேயோ. அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1869 1872 வரைக்கும். இவர் ராஜ்காட் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய ஒரு காலேஜை கத்திவாரில் ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி மேயோ காலேஜ் அட் அஜீமரில் கொண்டு வர்றாரு. எதுக்கு இந்த 2 காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பிரின்சஸுக்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த 2 காலேஜையும் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்தியன் பிரின்சஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக காலேஜஸை கொண்டு வந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் மேயோ. அவரோட காலகட்டம் 1869 1872 வரைக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவர் தான் கொண்டு வந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் காமர்ஸ், ஸ்டேட் ரயில்வே, ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா, இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது லார்ட் மேயோவோட காலத்தில் தான். இவர் தான் ஒன்லி வைஸ்ராய் டு பி மர்டர்ட் இன் ஆஃபீஸில் இருக்கப்பயே மர்டர் செய்யப்பட்ட ஒரே வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் மேயோ தான்.
இவரோட காலகட்டத்தில் தான் சென்சஸ் 1871 ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் நடைபெறுது. மேயோட காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு சென்சஸ் இந்தியாவில் நடக்குது. அடுத்து கவர்னர் ஜெனரல் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் நார்த் ப்ரூக். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1872 1876 வரைக்கும். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸு இந்தியாவுக்கு 1875 விசிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் தான் வைஸ்ராயாக இருந்தார். ட்ரையல் ஆஃப் கேலிஸ்வார் ஆஃப் பரோடா இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. குக்கா மூமெண்ட் இன் பஞ்சாப் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. இந்த குக்கா மூமெண்ட்டுன்றது ஒரு ட்ரைபல் அப்ரைசிங். அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் லிட்டன். இவரோட பீரியடை பார்த்தோம்னா 1876 1880 வரைக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 29 பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர் குட்ஸுக்கு விதிக்கப்பட்ட இந்தியாவில் விதிக்கப்பட்ட டியூட்டிஸை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அதனால் ட்ரெயின் ஆஃப் வெல்த் இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப சுரண்டப்பட்டிருக்கும். இவர் 1877 டெல்லியில் ஒரு தர்பார் நடத்தியிருப்பாரு. அந்த டயத்தில் தான் இந்தியா ரொம்ப கொடுமையான ஒரு வறட்சியில் நிலவிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த தர்பாரை நடத்தியிருப்பாரு. ஒரு 3 முக்கியமான தர்பார் இந்த இடத்துல சொல்லணும். ஃபர்ஸ்ட் தர்பார் 1858 அலகாபாத்தில் நடக்கும். அது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பிரிட்டிஷ் கிரவுன் ஆட்சியாளராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு அடையாளமாக நடத்தப்பட்ட தர்பார் தான் 1858 அலகாபாத்தில் நடத்தப்பட்ட தர்பார். அதோட கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா கேனிங். அதுக்கடுத்து 1877 டெல்லியில் நடத்தப்பட்ட தர்பார். அது எதுக்கு அப்படின்னா குயின் விக்டோரியாவை இந்தியாவோட எம்ப்ரஸா அதாவது மகாராணியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான அடையாளத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தர்பார் தான் 1877 டெல்லியில் நடத்தப்பட்ட தர்பார். இதுதான் லிட்டன் பீரியட்ல நடத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து நடந்த தர்பார் 1911 டெல்லியில் நடந்திருக்கும். எதுக்கு அப்படின்னா டெல்லியை கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவும் ஜார்ஜ் 5 இங்கிலாண்டோட கிரவுனா நியமிச்சிருப்பாங்க. அதுக்காகவும் நடத்தப்பட்ட தர்பார் தான் 1911 நடத்தப்பட்ட தர்பார். அப்ப யாரு கவர்னர் ஜெனரலா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஹேடிங். இந்த ஃபெமைன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபெமைனுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாரு. யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஸ்டாஷே. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1878. இவர் ராயல் டைட்டில் ஆக்ட் 1876 ராயல் டைட்டில் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணி குயின் விக்டோரியாவுக்கு கெய்சர் ஐ ஹிந்த் அப்படின்ற டைட்டில கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. கைசர் ஐ ஹிந்துன்ற டைட்டில லார்ட் லிட்டனு குயின் விக்டோரியாவுக்கு கொடுக்குறாங்க. இதே கைசர் ஐ ஹிந்த் மெடலோட ஒன் ஆஃப் த ரிசீவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி அவர்கள். அந்த மெடலை ஜாலியன் வாலாபாக் கொடுமைக்கு எடுத்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. அது மெடல், இது டைட்டில், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கைசர் ஐ ஹிந்த் அப்படின்னா எம்பரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அர்த்தம். இவரோட பீரியட்ல தான் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு பிறகு இந்தியன்ஸு ஆர்ம்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற சட்டம் நடைமுறைக்கு வருது. இவர் தான் பெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை அமல்படுத்துறாரு. 1878 அமல்படுத்தி எல்லா பத்திரிகையையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. இவர் ஸ்டாச்சுட்டரி சிவில் சர்வீசஸ்க்கு பிளான் ப்ரொபோஸ் பண்றாரு. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை 21 19 குறைக்கிறாரு. செகண்ட் ஆப்கான் வார் 1878 1880 வரைக்கும் நடந்தது. இவரோட பீரியட்ல நடத்தப்பட்ட வார் தான். அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் ரிப்பன். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1880 1884 வரைக்கும். இவர் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை ரிப்பல் பண்ணிடுறாரு, அதாவது அபாலிஷ் பண்ணிடுறாரு. இவரோட காலகட்டத்துக்கு கீழே தான் ஃபேக்டரி ஆக்ட் 1881 கொண்டு வரப்பட்டுச்சு. இவர் மைசூரை அதோட ரூலருக்கே ரீஸ்டோர் பண்ணிட்டாரு. ஹண்டர் கமிஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹண்டர் கமிஷன் நிறைய இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இவரோட பீரியட்ல ஹண்டர் கமிஷன் எதுக்கு வந்துச்சுன்னா எஜுகேஷனல் ரிஃபார்முக்காக கொண்டு வரப்பட்டது. 1882 கொண்டு வந்தது. வில்பர்ட் பில் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த கான்ட்ரவர்சியும் இவரோட காலகட்டத்தில் தான் வந்தது. இவரை தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஆன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இவரோட காலகட்டத்தில் 1882 பாஸ் ஆச்சு. ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது.
அடுத்து பார்க்க போற கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் டஃப்ரின். இவரோட காலகட்டத்தில் தான் 1885 ஐஎன்சி ஃபார்ம் பண்ணப்பட்டது. இவர் ஐஎன்சியை பார்த்து ஒரு வேர்டு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டிஸ். காங்கிரஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் டஃப்ரின். 1884 1888 வரைக்கும் இவரோட பீரியடா இருந்துச்சு. இவரோட காலகட்டத்தில் தான் ஐஎன்சி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷன் 1885 பாம்பேல நடத்தப்பட்டுச்சு. அதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா WC பானர்ஜி. 1886 நடத்தப்பட்ட 2வது காங்கிரஸ் செஷன் கல்கத்தாவில் நடத்தப்பட்டுச்சு. யார் அதோட பிரசிடென்ட் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1887 பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில மெட்ராஸ்ல முத இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுக்கு அடுத்து 1888 அலகாபாத்ல ஜார்ஜ் யுலே அப்படின்ற ஒரு தலைமையில கூட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து 1889 பாம்பேல வில்சன் விண்டர்பர்ன் அப்படின்ற ஒரு தலைமையில கூட்டம் நடத்தப்பட்டது. இதுல பார்த்தோம்னா பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ், அலகாபாத் இந்தியாவோட 4 கார்னரையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. WC பானர்ஜி அப்படின்றவர் ஒரு இந்து, தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் ஒரு பார்சி, பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் ஒரு முஸ்லீம், ஜார்ஜ் யுலே அப்படின்றவர் ஒரு கிறிஸ்டின். அப்ப காங்கிரஸ் டெரிட்டோரியல் வைஸா இருக்க எல்லா ஸ்டேட்டையுமே கவர் பண்ணி செஷன் நடத்திருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸோட பிரசிடென்சில இந்தியாவில் இருக்க எல்லா மைனாரிட்டி அமைப்புகளுக்கும் எல்லா மைனாரிட்டி ரிலீஜியன்ஸுக்கும் காங்கிரஸ் பிரசிடென்சி அளவுக்கு பங்கு கொடுத்துருக்கு. ஆனா இப்படி ஒரு பழமையான ஒரு காங்கிரஸ் சிஸ்டத்தை பார்த்து டஃப்ரின் ரெப்ரசன்டிங் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரோட காலகட்டத்தில் தான் 3rd பர்மீஸ் வார் நடக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1885 இருந்து 1886 வரைக்கும். அதுக்கு அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் லான்ஸ்டோவன். அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1888 இருந்து 1894 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் செகண்ட் ஃபேக்டரி ஆக்ட் 1891 கொண்டு வரப்பட்டுச்சு. இவர் சிவில் சர்வீசஸை இம்பீரியல் சிவில் சர்வீஸ், ப்ரொவின்சியல் சிவில் சர்வீஸ், சப்பார்டினேட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு 3 சிவில் சர்வீஸா கிளாசிஃபை பண்றாரு. இவரோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த ஆக்ட்ல தான் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸை அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இவர் துரான் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்க பார்டரை டிஃபைன் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஆண்டு 1893. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் எல்வின் டூ. அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1894 இருந்து 1899. சாரி, ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு. 1899, அது 1999 கிடையாது, 1899. இவரோட காலகட்டத்தில் சாம்பக்கர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருவர்கள் 1897 சப்பக்கர் பிரதர்ஸ் வந்து 2 பிரிட்டிஷ் அபிஷியலை சுட்டு கொள்றாங்க. அது யாரோட காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் எல்வின் டூவோட காலகட்டத்தில் நடந்துச்சு. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் கர்சன். இவரோட பீரியட் வந்து 1899 இருந்து 1905 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனை 1902 ஆண்ட்ரியூ ஃபர்சர் அப்படின்ற ஒரு பேர்ல அமைக்கிறாங்க. இவரோட காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி கமிஷனும் அமைக்கப்படுது. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட்ஸ் 1904 இந்த யூனிவர்சிட்டி கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷனோட பரிந்துரையோட அமலுக்கு வருது. அதே மாதிரி இவரோட காலகட்டத்தில் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைக்கப்படுது. கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட், இந்தியன் காயினேஜ் அண்ட் பேப்பர் கரன்சி ஆக்ட் இவரோட காலகட்டத்தில் பாஸ் பண்ணப்படுது. இதில் கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் வந்து 1899, இந்தியன் காயினேஜ் அண்ட் பேப்பர் கரன்சி ஆக்ட் வந்து 1899. அதுக்கடுத்து இவரோட காலகட்டத்தில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது. பெங்கால் பிரிவினை, வங்காள பிரிவினை வந்து இவரோட காலகட்டத்தில் தான் நடக்குது. இவர் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸை கிரியேட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவையும் இவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. ஏன்ஷியன் மானுமெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இவரோட காலகட்டத்தில் வருது. வருஷத்தை பார்த்தோம்னா 1904. கர்சன் கின்சர் கான்ட்ரவர்சி அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கும். அதாவது மிலிட்ரி பவர் வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சி இவரோட பீரியட்ல தான் நடக்குது. யங் ஹஸ்பண்ட்ஸ் மிஷன் டு திபெத் இவரோட காலகட்டத்தில் தான் அனுப்பப்படுது. அதோட வருஷம் 1904.
அடுத்த கவர்னர் ஜெனரல் யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் மின்டோ. இவரோட காலகட்டம் 1905 இருந்து 1910 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் சுதேசி மூமெண்ட் 1905 இருந்து 1908 வரைக்கும் நடந்த சுதேசி மூமெண்ட் லார்டு மின்டோ டூவோட தலைமையில இருந்த அரசுக்கு கீழே தான் நடந்துச்சு. இவரோட காலகட்டத்தில் தான் முஸ்லீம் லீக் 1906 ஆகா கான் அப்படின்றவரால் தொடங்கப்படுது. இவர் கொண்டு வந்த ஒரு ஆக்ட் நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இவரோட காலகட்டத்தில் பாஸ் பண்ணப்படுது. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸோட இயர் 1909. அதே மாதிரி சூரத் ஸ்பிளிட் நடக்கும், காங்கிரஸ் ரெண்டா பிரியும். அதுவும் அப்ப யார் கவர்னர் ஜெனரலா இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் மின்டோ. அடுத்து லார்ட் ஹேடிங். அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1910 இருந்து 1916 வரைக்கும். இவர் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை கேன்சல் பண்றாரு. அதே மாதிரி கேபிட்டலை கல்கத்தால இருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுக்கு தர்பார் வச்சிருப்பாங்க, அதை தான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். டெல்லி தர்பார் அண்ட் கன்வரேஷன் ஆஃப் கிங் ஜார்ஜ் V அண்ட் குவீன் மேரி டுக் பிளேஸ் இன் 1911. அந்த தர்பாரில் தான் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே நடக்கும். கிரியேஷன் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி இன் 1911. பெங்கால் பிரசிடென்சியை இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவரோட காலகட்டத்தில் தான் ஹிந்து மகாஜன சபா மதன் மோகன் மாளவியாவால் 1915 தொடங்கப்பட்டது. அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் ஸ்லெம்ஸ்ஃபோர்ட். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1916 இருந்து 1921 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் ஹோம் ரூல் லீக் அன்னிபெசன்ட்டையாலையும் கிழக்காலையும் தொடங்கப்பட்டுச்சு 1916. லக்னோ செஷன் ஆஃப் காங்கிரஸ் நடந்தது 1916. லக்னோ பேக்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் சைன் பண்ணப்பட்டது 1916. சபர்மதி ஆசிரமம் 1916 தான் தொடங்கப்பட்டுச்சு. காந்தி 1916 தான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆறாரு. சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்தி பங்கேற்று கொண்ட முதல் 3 சத்தியாகிரகாக்களும் லார்ட் ஸ்லெம்ஸ்ஃபோர்ட் வைஸ்ராயா இருந்த காலகட்டத்தில் தான் நடத்தப்பட்டுச்சு. சம்பாரன் சத்தியாகிரகா 1916, கேதா சத்தியாகிரகா 1918, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918. மாண்டெகோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் இவரோட காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இவரோட காலகட்டத்தில் தான் எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு. இவரோட காலகட்டத்தில் ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். அந்த ஆக்டை தான் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இவரோட காலகட்டத்தில் தான் ஜாலியன் வாலாபாக் மசாக் நடக்குது. அதோட வருஷம் 1919. நான் கோஆபரேஷன் மூமெண்ட், கிலாஃபட் மூமெண்ட் இவரோட காலகட்டத்தில் தான் நடத்தப்படுது. உமன் யூனிவர்சிட்டி அட் புனே 1916 ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவரோட காலகட்டத்தில் தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் SV சின்ஹா as the கவர்னர் ஆஃப் பீகார், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகேம் கவர்னர். அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில் தான். யார் ஃபர்ஸ்ட் கவர்னர் இந்தியாவை சேர்ந்தவர் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா SV சின்ஹா. அடுத்து சேட்லர் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனை யூனிவர்சிட்டி கல்கத்தா யூனிவர்சிட்டிக்காக அமைக்கிறாங்க. அதுவும் இவரோட காலகட்டத்தில் தான். அதோட வருஷம் 1917. அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் ரீடிங். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1921 இருந்து 1926 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் 5 பிப்ரவரி 1922 நடந்திருக்கும். மாஃபிலா ரிபெலியன் இன் கேரளா இவரோட காலத்தில் நடந்திருக்கும். ரிப்பல் ஆஃப் பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1910 அண்ட் ரவுலட் ஆக்ட் ஆஃப் 1919 அக்கர்ட். அதாவது பிரஸ் ஆக்டையும் ரவுலட் ஆக்டையும் இவர் ரிப்பல் பண்ணிட்டாரு. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் காட்டன் எக்ஸசைஸ் நடந்திருக்கும். அதே மாதிரி கம்யூனல் ரயாட்ஸ் முல்தான், அம்ரிஸ்டர், டெல்லி, ஆலிகார், அர்வி அண்ட் கல்கத்தால இவரோட பீரியட்ல கம்யூனல் ரயாட்ஸ்லாம் நடந்திருக்கு. கக்கோரி ட்ரெயின் ராபரி 1925 நடந்துச்சு. அது இவரோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி பை CR தாஸ் அண்ட் மோதிலால் நேரு 1922. சைமல்டேனியஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ICS போத் இன் டெல்லி அண்ட் லண்டன். அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்கு டெல்லியிலையும் லண்டன்லையும் 2 இடத்துலையுமே எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இவரோட காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். இவர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை சப்ரஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து கவர்னர் ஜெனரல் லார்ட் இர்வின். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1926 to 1931. சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் லக்னோவில் நடந்திருக்கும் 1928. எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வடிவமைக்கிறதுக்காக இந்தியன்ஸ்ட ஒரு ஐடியா கேட்டிருப்பாங்க. அப்போதான் நேரு ரிப்போர்ட் வரும்.
நேரு ரிப்போர்ட்டோட காலகட்டம் 1928. அந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஜின்னா 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1929. அதே மாதிரி பட்லர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷுக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் இருக்க ரிலேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அதுதான் பட்லர் கமிட்டி. அதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1927. சாண்டர்ஸ் மர்டர் நடந்தது இவரோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். அதே மாதிரி டெல்லி ஹாலில் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும். லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், பாம் ஆக்சிடென்ட் ஆஃப் ட்ரெயின் இன் டெல்லி, இது மூணுமே இவரோட காலகட்டத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தான். லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1929, பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன், தண்டி மார்ச் எப்போ போனாங்க அப்படின்னா March 12, 1930 பை காந்திஜி, லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், தீபாவளி டிக்ளரேஷன் பை லார்ட் எர்வின், பாய்காட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், காந்தி இர்வின் பேக்ட், சஸ்பென்ஷன் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், இது எல்லாமே யாரோட பீரியட்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் இர்வினோட பீரியட்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கும். அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லிங்டன். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1931 இருந்து 1936 வரைக்கும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இவரோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை அனௌன்ஸ் பண்ண இயர் வந்து 1932 இவரோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். காந்தி எரவடா ஜெயில சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தது இவரோட பீரியட்ல தான். தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இவரோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். இண்டிவிஜுவல் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை 1933 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கிசான் சபா 1936 லான்ச் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி பை ஆச்சாரிய நாராயண தேவ் அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1934. பர்மா இந்தியாவிலிருந்து செப்பரேட் ஆகி போன 1935 யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா அது லார்ட் வில்லிங்டனோட பீரியடு. இவரோட பீரியட்ல இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்திருக்கும். அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் லின்லித்கோ. இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1936 இருந்து 1944 வரைக்கும். இவரோட காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடைபெறுது. 1936-37 காங்கிரஸ் மெஜாரிட்டியா 5 ப்ராவின்ஸில் ஜெயிக்கிறாங்க. கோயலேஷனோட 3 ப்ராவின்ஸில் ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவோட கன்சென்ட் இல்லாம இந்தியன்ஸை இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை வான் பண்ணி இந்தியா இந்த மினிஸ்ட்ரியில இருந்து ரிசைன் பண்ணுது. அந்த இடத்துல 3 பேர் 3 ஒப்பீனியன் சொல்லுவாங்க. காந்தி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாரு, நேரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுபடி கடைசியில காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து 1939 ரிசைன் பண்ணிடும். அந்த டேவை முஸ்லீம் லீக் டெலிவரன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1938 காங்கிரஸோட 51வது செஷன்ல பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகிறாரு. அந்த செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹரிபுரியில் நடந்திருக்கும். அவர் எலெக்ட் ஆன பிறகு நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை நேருக்கு கீழே அப்பாயிண்ட் பண்றாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 1939 சுபாஷ் சந்திர போஸ் எலெக்ஷன்ல காங்கிரஸோட பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல நிற்பாங்க. அவங்களுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையா அப்படின்றவரை காந்தி நிப்பாட்டுவாரு. அந்த எலெக்ஷன்லயும் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவாரு. அப்ப காந்தி சொல்லுவாரு, இந்த தோல்வி பட்டாபி சீதாராமையாவோட தோல்வி கிடையாது, என்னோட தோல்வி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து காந்தியோட பிரஷர்னால சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு இதை காங்கிரஸுக்கு உள்ளேயே ஆரம்பிக்கிறாரு. காங்கிரஸுக்கு உள்ளேயே ஆரம்பிச்சிருக்காரு. அதோட வருஷம் தான் 1939. அடுத்து லாகூர் ரிசொல்யூஷன் March 1940 முஸ்லீம் லீக் வந்து லாகூர் ரிசொல்யூஷன் அப்படின்னு ஒரு ரிசொல்யூஷனை March 1940 கொண்டு வருவாங்க. அது எதுக்கு அப்படின்னா செப்பரேட் ஸ்டேட் ஃபார் முஸ்லீம்ஸுக்கு தனி நாடு வேணும், செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்றத வலியுறுத்தி லாகூர் ரெசொல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஆகஸ்ட் ஆஃபர் 1940 பை வைஸ்ராய் வந்து 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சர்ச்சில் வந்து இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டரா 1940 எலெக்ட் பண்ணப்படுறாரு. அதே டைம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியாவில இருந்து எஸ்கேப் ஆகி இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றத தொடங்குறாரு. இயர் வந்து 1941. இது எல்லாமே நடந்தது யாரோட காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் லின்லித்கோவோட காலகட்டம். 1936 இருந்து 44 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், ரிசைனேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் டே, சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ், ரெசிக்னேஷன் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் பிளாக், லாகூர் ரெசொல்யூஷன், ஆகஸ்ட் ஆஃபர், வின்டன் சர்ச்சில் as the பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, இந்தியன் நேஷனல் ஆர்மி. அது மட்டும் இல்லாமல்
அது மட்டும் இல்லாமல் கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் பிளான் இவரோட காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. குவிட் இந்தியா ரெசல்யூஷன் காங்கிரஸ் 1942 பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் இவரோட காலகட்டம் தான். ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் கைது பண்ணதுக்கு ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கும், அதுவும் இவரோட காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. டிவைட் அண்ட் குவிட் ஸ்லோகன் அட் கராச்சி செஷன் ஆஃப் முஸ்லீம் லீகும் இவரோட காலகட்டத்தில் தான் ஒழிச்சிச்சு. அடுத்த கவர்னர் ஜெனரல் லார்ட் வேவல். இவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1944 இருந்து 1947 வரைக்கும். சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜகோபாலாச்சாரி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இருந்த கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக ரிலீஸ் பண்றதுக்காக ராஜகோபாலாச்சாரி அவர்கள் காந்திகிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. அந்த ஐடியாவை தான் சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காந்தி ஜின்னா பேக்ட்னு ஒரு பேக்ட் போட்டிருப்பாங்க, அந்த பேக்டும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். வேவல் பிளான் அண்ட் சிம்லா கான்ஃபரன்ஸ் 1942 நடக்கும். வேர்ல்டு வார் 2 1945 நடக்கும். இது எல்லாமே லார்ட் வேவலோட பீரியட்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் தான். அதே மாதிரி அப்சர்வன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்றத முஸ்லீம் லீக் ஆகஸ்ட் 16 1948 அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன்ஸ் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் வச்சு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். அதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1946. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட முதல் மீட்டிங் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா டிசம்பர் 9, 1946. அதே மாதிரி கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்துல பிப்ரவரி 20 1947 இந்தியாவில் பிரிட்டிஷோட ரூல் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு அறிவிச்சதும் யாரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் லார்ட் வேவலோட காலகட்டம் தான். அடுத்து பார்க்குற கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன். இவரோட காலகட்டம் 1947 இருந்து 1948 வரைக்கும். ஜூன் 3 பிளான், டிகிபேட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். இவரோட காலகட்டத்தில் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஹவுஸ் ஆஃப் காமன்ல எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் ஜூலை 4, 1947 பாஸ் பண்ணப்பட்டுச்சு. 2 பவுண்டரி கமிஷன் அமைக்கிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ராட்க்ளிஃப் தலைமையில் அமைக்கிறாங்க. இவர் தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். இவரோட டென்யூர்ல தான் காஷ்மீரை அசீட் பண்றாங்க. மந்த் அக்டோபர் 1947. காந்தி ஜனவரி 30, 1948 மர்டர் பண்ணப்படுறாரு. இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். மாடர்ன் இந்தியாவில் இது வரைக்கும் நாங்கள் கவர் பண்ண கவர்னர் ஜெனரல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன கவர்னர் ஜெனரல் இருக்காங்களோ அவங்க எல்லா கவர்னர் ஜெனரலையுமே யாரையுமே மிஸ் பண்ணாம எல்லா கவர்னர் ஜெனரலையுமே கவர் பண்ணியிருக்கோம். இதுல எந்தெந்த இன்சிடென்ட் என்னென்ன அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோ முடிகிறதுக்கே 1 hour கிட்ட வந்துருச்சு. இதுல ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவோட ஓவரால் ஐடியா, அதாவது கவர்னர் ஜெனரலை வச்சு மாடர்ன் இந்தியாவை எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒன்லி ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த ஜூன் 3 பிளான்னா என்ன, டிகிபேட் பிளான்னா என்ன, டெலிவரன்ஸ் டேனா என்ன அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் அந்த கண்டென்ட்டு இவங்க பீரியடில் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். குரோனாலஜியை ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இதையும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த கவர்னர் ஜெனரல்ஸோட ஆர்டர்ஸுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல்ல இருந்து லாஸ்டா பார்த்த மவுண்ட் பேட்டன் வரைக்கும் இருக்க எல்லா கவர்னர் ஜெனரலையும் ஷார்ட்கட் வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 20 கவர்னர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 10 கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஷார்ட்கட் வீடியோவையும் பாருங்க. அது அப்லோட் பண்றோம் கூடிய சீக்கிரம். அந்த வீடியோவையும் அப்லோட் பண்றோம். இதுல இருக்க கான்செப்டை பார்த்துட்டு அதுல இருக்க ஷார்ட்கட்டை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டிவும் கிடைச்சிரும், அதுல நடந்த ஃபேக்ட்ஸும் ஞாபகம் வந்துடும். தேங்க்யூ டு ஆல். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.